எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் பண்ணுற டேன் டெல்டா டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேன் டெல்டா டெஸ்ட்டை டிசிபேஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். டேன் டெல்டா டெஸ்ட்டு ஆர் டிசிபேஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டுன்னா என்ன, எப்படி இந்த டெஸ்ட்டை டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு எடுக்கணும், இந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுனால என்ன பயன், டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயிலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்சுலேஷனுக்காகவும் கூலிங்காகவும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயிலை யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயிலோடைய இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த்து ஆர் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்தால் தான் டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும், அதோட எஃபிஷியண்ட்டான கூலிங்கை அட்டைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த்து ஆர் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னா என்ன? டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்கிற கோரு, ஹை வோல்டேஜ் வைண்டிங்கு, லோ வோல்டேஜ் வைண்டிங்கு, அப்புறம் டேப் சேஞ்சர், இதோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் இன்சுலேட்டிங் ஆயிலில் முழுகி இருக்கும். இந்த ஆயில் பியூர் இன்சுலேட்டிங் மீடியம், சுத்தமாக கரண்ட்டை கேரி பண்ணாது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோடைய கரண்ட்டை கேரி பண்ணாத இந்த குவாலிட்டியை தான் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து ஆர் இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோடைய டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சா என்ன ஆகும்? பியூர் இன்சுலேட்டிங் மீடியமாக இருக்கிற ஒரு ஆயில் கண்டக்டிவ் மீடியமாக மாறும்போது ஆயிலில் பவர் லாஸ் ஆகும், அதோட டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்டும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த்து குறையும்? டிரான்ஸ்ஃபார்மர் கண்டினியூவாக லாங் டைம் லோடிங்கில் இருக்கும்போது ஏற்படும் ஏஜிங் எஃபெக்ட்னாலையும் இன்டர்னல் ஹாட்ஸ்பாட்னாலையும் உள்ளே இருக்கிற இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் அண்டு கிராஃப்ட் பேப்பர்ஸில் ஏற்படும் பர்னிங் எஃபெக்ட்னால் ஆயிலில் கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆயில் கண்டாமினேஷன் ஆர் டீக்ரடேஷனால் இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த்து குறையும். ஸோ ஒரு பீரியாடிக் டைமில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு டேன் டெல்டா டெஸ்ட்டு ஆர் டிசிபேஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டு எடுக்கும்போது ஆயிலுடைய கண்டிஷனை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஆயிலை டிரான்ஸ்ஃபார்மர் சர்வீஸுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த ஆயிலுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணணுமா, இல்லை டிரான்ஸ்ஃபார்மரையே மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் இந்த டெஸ்ட்டை எடுக்காமல் விட்டுட்டோம்னா ஆயில் மெல்ல மெல்ல இம்ப்யூர் ஆகி ஒரு நேரத்தில் டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்மரே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணாத பிராண்ட் நியூ ஆயில். இது டிரான்ஸ்ஃபார்மரில் மோர் தென் 10 இயர்ஸ் யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்த சாம்பிள் ஆயில். ஆயில் இந்த கலரில் இருந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ ஏதோ இந்த ஆயிலில் சம்திங் நடந்திருக்கு. ஆயிலில் என்ன தான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த டெஸ்ட்டை எல்லாம் எடுக்கிறோம். ஓகே, இந்த டேன் டெல்டா டெஸ்ட்டை என்ன கான்செப்டில் பண்ணுறோம்? ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் பேரலல் காம்பினேஷன் கான்செப்டில் டேன் டெல்டா டெஸ்ட்டை பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் கான்செப்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் என்ன சம்மந்தம்? ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை கிளியர் பண்ணிடலாம். ரெசிஸ்டர்னால் என்ன? ரெசிஸ்டர்னால் அது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஃப்ளோவை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து கெப்பாசிட்டர்னால் என்ன? 2 கரண்ட் கேரிங் கண்டக்டரு சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கும். இந்த 2 கண்டக்டருக்கும் பிட்வீனில் கரண்ட்டை கடத்தாத டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்கும், இதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டர். இது அப்படியே டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி வைண்டிங் டெர்மினல்ஸ், செகண்டரி வைண்டிங் டெர்மினல்ஸ், அப்புறம் டேப் சேஞ்சர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரண்ட் கேரிங் நேச்சர் கொண்ட பொட்டன்ஷியல் பாயிண்ட்ஸ். இந்த காண்டாக்டுக்கு பிட்வீனில் ஆயிலை ஃபில் பண்ணும்போது ஆயில் ஒரு இன்சுலேட்டிங் மீடியம், அதாவது டயலெக்ட்ரிக் மீடியம். ஃபிசிக்கலாக காண்டாக்ட் ஆனாலும் எலக்ட்ரிக்கலாக காண்டாக்ட் கிடையாது. எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்வி சைடில் பிட்வீன் ஃபேஸுக்கும் ஃபேஸ் டு டிரான்ஸ்ஃபார்மர் பாடிக்கும், அதே போல் ஹெச்வி சைடில் பிட்வீன் ஃபேஸுக்கும் ஃபேஸ் டு டிரான்ஸ்ஃபார்மர் பாடிக்கும், அப்புறம் ஹெச்வி டு எல்விக்கும் எல்லா இடத்துலையும் பிட்வீன் ஆயிலுங்கிற டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்கிறதால நேச்சுரலாக கெப்பாசிட்டர் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆயிலுடைய ரெசிஸ்டன்ஸ். காண்டாக்டுக்கு பிட்வீனில் இருக்கிற ஆயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் குறைய டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து ஆர் இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி கண்டக்டருக்கு பிட்வீனில் லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகி எலக்ட்ரிக்கலாக ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் ஆயில் டேங்க் இன்சைடில் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற மினிமம் ஸ்பேஸ் கேப்பில் தான் ஹை வோல்டேஜ் பொட்டன்ஷியலும் லோ வோல்டேஜ் பொட்டன்ஷியலும் இருக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ஆயிலுடைய டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து பக்காவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு டேன் டெல்டா டெஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டை மோட்வானே எம்ஓடிஆர் டெஸ்ட் கிட்டில் தான் பண்ண போகிறோம். ஐஇசி ஸ்டாண்டர்ட் 60247 பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டை எடுக்க போகிறோம். இதுதான் டெஸ்ட் செல். இதில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் சாம்பிள் ஆயிலை ஃபில் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். இது HV எலக்ட்ரோடு.
இது எல்வி எலக்ட்ரோடு, இது ஹெச்வி இன்சுலேட்டர் கார்டு, இது எல்வி இன்சுலேட்டர் கார்டு, இது கார்டு எலக்ட்ரோடு, இது டெம்பரேச்சர் சென்சாரு. டெஸ்ட் பண்ணுற ஆயிலுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை டெஸ்ட் செல்லில் ஃபில் பண்ணி செல் எலக்ட்ரோடுக்கு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற கெப்பாசிட்டர் கரண்ட்டையும் ரெசிஸ்டர் கரண்ட்டையும் மெஷர் பண்ணி tan delta வேல்யூவை டிரைவ் பண்ணணும். இந்த கிட்டில் ஏசி அண்ட் டிசி 2 வோல்டேஜ் மெத்தட்லேயும் டெஸ்ட் பண்ணலாம். நாம் ஏசி வோல்டேஜ் மெத்தடில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆயில் சாம்பிளை வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய சாம்பிள் வால்விலிருந்து எடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு சாம்பிள் எடுக்கும்போது அட்மாஸ்பியர் ஏரும் டஸ்ட்டும் மாய்ச்சரும் ஆயிலில் என்ட்ராகாதபடி கேர்ஃபுல்லாக சாம்பிளை எடுக்கணும். கலெக்ட் பண்ண சாம்பிள் ஆயிலில் 100 ml டெஸ்ட் செல்லில் ஃபில் பண்ணணும். இப்போது ஹெச்வி எல்வி எலக்ட்ரோட் சேம்பருக்கு பிட்வீனில் ஆயில் ஃபில் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு tan delta டெஸ்ட்டை எடுக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மரோடைய டாப் ஆயில் டெம்பரேச்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நாம் ஆயில் டெஸ்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மருடைய டாப் ஆயில் டெம்பரேச்சர் 90 டிகிரி. ஸோ டெஸ்ட் செல்லில் 90 டிகிரிக்கு ஆயிலை ஹீட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட்டுக்கு 500 வோல்ட் ஏசி வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். இனிஷியலாக ஆயில் டெம்பரேச்சர் 31.7 டிகிரியில் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி வைண்டிங்கில் இருந்து ஆயில் ஹீட் ஆகுமோ அதே போல் இங்கேயும் இண்டக்ஷன் ஹீட்டரில் ஆயில் வந்து ஹீட் ஆகும். செல்லில் இருக்கக்கூடிய ஆயிலுடைய டெம்பரேச்சர் 90 டிகிரி ரீச் ஆக போகுது. ஒன்ஸு ஆயில் வந்து 90 டிகிரி டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு ரிசல்ட்டை ஜென்ரேட் ஆகும். இது டிஜிட்டல் கிட்டுங்கிறதால கெப்பாசிட்டிவ் கரண்ட்டும் ரெசிஸ்டிவ் கரண்ட்டும் மேனுவலாக மெஷர் பண்ண வேண்டிய தேவை இல்லை. மெஷர்மெண்ட் அண்ட் கால்குலேஷன் எல்லாம் இன்டர்னலாகவே நடக்கும். நமக்கு ஃபைனல் ரிப்போர்ட் மட்டும் வரும். நாம் டெஸ்ட் பண்ண ஆயில் சாம்பிளோடைய tan delta ஆர் டிசிபேஷன் ஃபேக்டர் வேல்யூ வந்து 0.02227. இந்த ரிசல்ட்டு எப்படி வருதுன்னா டெஸ்ட் செல்லுக்கு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஆயிலில் எவ்வளோ ரெசிஸ்டிவ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, அதே போல் எவ்வளவு கெப்பாசிட்டிவ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இதோட ரேஷியோ தான் tan delta. அதாவது tan delta ஆர் டிசிபேஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு IR டிவைடட் பை IC. ஐஆருங்கிறது ரெசிஸ்டிவ் கரண்ட்டு, ஐசிங்கிறது கெப்பாசிட்டிவ் கரண்ட்டு. tan delta வேல்யூ வந்து ரெசிஸ்டிவ் கரண்ட்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், கெப்பாசிட்டிவ் கரண்ட்டுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். கெப்பாசிட்டிவ் கரண்ட்டு ஐசி அதிகமாக இருந்தால் பெட்டர் tan delta வேல்யூ வந்து கிடைக்கும். இது அப்படியே ஃபேஸார் டயக்ராமில் பார்க்கும்போது இது ரெசிஸ்டிவ் கரண்ட்டு, இது கெப்பாசிட்டிவ் கரண்ட்டு, இது வந்து டோட்டல் லீக்கேஜ் கரண்ட்டு. இந்த டோட்டல் லீக்கேஜ் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஆங்கிள் தான் டெல்டா ஆங்கிள் ஆர் லாஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். இதை தான் tan delta வேல்யூன்னு சொல்கிறோம். நல்ல இன்சுலேட்டிங் ஆயில்னால் tan delta வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஐஇசி ஸ்டாண்டர்ட் படி டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற ஆயிலோடைய tan delta வேல்யூ 0.5க்குள்ளே இருக்கணும். 0.5க்கு மேலே போச்சுன்னா ஆயில் வந்து கண்டாமினேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நாம் டெஸ்ட் பண்ண ஆயிலோடைய tan delta வேல்யூ 0.02227. இது வந்து லெஸ் தென் 0.5ல் இருக்குது. ஸோ இந்த ஆயில் ஓகே தான், டிரான்ஸ்ஃபார்மருக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். tan delta வேல்யூ ஆர் டிசிபேஷன் ஃபேக்டர் வேல்யூ 0.5க்கு மேலே போச்சுன்னா ஒன்று ஆயிலை ஃபில்ட்ரேஷன் பண்ணி வேல்யூ இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபார்மருக்கு நியூ ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப ஒஸ்ட்டு கேஸுக்கு டிரான்ஸ்ஃபார்மரையே ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு பண்ணுற tan delta டெஸ்ட்டு ஆர் டிசிபேஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.